Hello students, welcome once again to our channel. இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் 11ஆம் வகுப்பு இயற்பியல் அலகு 3 இயக்க விதிகள் 2-3 மதிப்பெண் வினாவிடைகளை குறித்து பார்க்க இருக்கின்றோம். வினா எண் 1, நியூட்டனின் முதல் விதியை கூறு. விடை: ஒரு பொருளின் மீது வெளிப்புற விசை ஒன்று செயல்படாத வரை அது தனது ஓய்வு நிலையிலோ அல்லது மாறா திசைவேகத்தில் உள்ள சீரான இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். இப்ப இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு பொருள் இருக்கு, அது நகராம ஒரு இடத்துல இருக்கு. அப்ப அதன் மீது நம்ம ஒரு விசை, அதாவது அதை தள்ளவோ அல்லது இழுக்கவோ செய்யலைன்னா அது தானா என்ன செய்யாது, அதுவா நகராது. அதே நேரத்துல ஒரு பொருள் மாறா திசை வேகத்தில்னா என்ன, சீரான முடுக்கம், ஒரே ஸ்பீட்ல போயிட்டே இருக்கு. அந்த பொருளின் மீதும் வெளியில இருந்து ஒரு விசையை நம்ம அப்ளை பண்ணாத வரைக்கும் அது எந்த ஸ்பீடுல போகுதோ, எந்த சீரான இயக்கத்துல போகுதோ, அதே இயக்க நிலையில மாறா திசை வேகத்தில், திசை வேகம் மாறாம ஒரே சீரா போயிட்டே இருக்கும். அதான் இதோடைய பொருள். வினா எண் 2, நியூட்டனின் இரண்டாம் விதியை கூறு. விடை: ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையானது அந்த பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு சமமாகும். அதாவது ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளின் மீது நாம் செலுத்தக்கூடிய விசையானது, அப்படி விசை செலுத்தும் போது என்ன ஆகும்னா, அந்த பொருளினுடைய உந்தம் என்ன செய்யும், மாறுபடும். அந்த உந்தம் மாறுபடுகின்ற அந்த வீதத்திற்கு இது சமம். இப்ப இங்க பார்த்தோம்னா அதுக்கு ஈக்குவேஷன் கொடுத்திருக்கு. எஃப் வெக்டார்ன்றது விசையை குறிக்குது. இங்க பி வெக்டார் அப்படின்றது உந்தம் அல்லது நேர்கோட்டு உந்தம். அதுக்கு முன்னால டி போட்டனால டிபி வெக்டார்னா என்னது, மாறுபடும் உந்தம். உந்தம் மாறுபடுறது தான் டிபி வெக்டார்னு போடுறோம். அதே நேரத்தில் அதை டிடியால நம்ம வகுக்கும் போது அது என்னவாயிருது, உந்த மாறுபாட்டு வீதம். உந்த மாறுபாட்டு வீதம்னா என்ன, காலத்தை பொறுத்து அந்த நேர்கோட்டு உந்தமானது எவ்வாறு மாறுபடுகிறது, அதுக்கு பேர் தான் உந்த மாறுபாட்டு வீதம். அதுக்கு அதன் மீது செயல்படுத்தக்கூடிய இந்த விசை எப்படி இருக்குன்னா சமம். அதனாலதான் எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டிபி வெக்டார் பை டிடி அப்படின்னு எழுதியிருக்கு. இப்ப அடுத்து வினா எண் 3, நியூட்டனின் மூன்றாம் விதியை கூறு. ஆன்சர்: எந்த ஒரு செயல் விசைக்கும், அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு செயல்படும் விசைக்கும் சமமான எதிர் செயல் விசை உண்டு. இப்ப நம்ம ஒரு பொருளின் மீது, இப்ப ஒன்னும் இல்ல, ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள் மேல ஒரு புக் இருக்கு, ஒரு கனமான புக் இருக்குன்னா அந்த புக்கு என்ன செய்யும், கீழ் நோக்கி அந்த டேபிள் மேல ஒரு விசையை செலுத்தும். அப்ப அதற்கு சமமான ஒரு விசையை அந்த டேபிள் ஆனது என்ன பண்ணும், அந்த புக்கின் மீது செலுத்தும், ஆனா எதிர் திசையில செலுத்தும். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு செயல் விசைக்கும், செயல் விசைனா என்ன, செயல்படும் விசைக்கும் சமமான, அதே நேரத்தில் எதிர் செயல் விசைனா எதிர் திசையில் செயல்படக்கூடிய விசை ஒன்று உண்டு. இப்ப உதாரணத்துக்கு இந்த ஈக்குவேஷன் பாருங்க. இந்த நியூட்டனின் மூன்றாவது விதியை இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம்ல எழுதலாம். ஒருவேளை இந்த டெபினிஷன் வரையறை மறந்துட்டா இதை கூட எழுதி வச்சிடலாம். இப்ப எஃப் வெக்டார் 1-2 அல்லது F12 வெக்டார், இது எதை குறிக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கிற நம்பர் 1, ரெண்டாவது நம்ம எழுதியிருக்கிற நம்பர் 2. இப்ப இதனுடைய பொருள் என்னன்னா, இரண்டாவது பொருளானது ஒன்றாவது பொருள் அல்லது முதல் பொருளின் மீது விசையை செலுத்துகிறது. அப்ப இங்க என்ன எழுதியிருக்கு, F21 வெக்டார்னு எழுதியிருக்கு. அப்ப முதல்ல எழுதியிருக்கிற நம்பர் 2, அப்ப அது இரண்டாவது பொருள். செகண்ட நம்ம எந்த நம்பர் எழுதியிருக்கிறோம்னா 1. அப்ப முதலாவது பொருள் இரண்டாவது பொருளின் மீது விசையை செலுத்துகிறது. அப்ப இரண்டாவது பொருள் முதலாவது பொருளின் மீது செலுத்துகிற விசையும், முதலாவது பொருள் இரண்டாவது பொருளின் மீது செலுத்துகிற விசையும் ரெண்டு எப்படிதான் இருக்கு, சமமா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னதான், புக்கு டேபிள் மேல செலுத்துற விசையும் டேபிள் புக்கின் மீது செலுத்துற விசையும் சமமா தான் இருக்கு. ஆனா அவற்றின் திசை வெவ்வேறா இருக்கிறதுனாலதான் இங்க என்ன போட்டிருக்கு, மைனஸ் போட்டிருக்கு. சோ இதுதான் நியூட்டனின் மூன்றாவது விதியை சமன்பாட்டு வடிவத்தில் எழுதுகிற முறையாகும். வினா எண் 4, நியூட்டனின் இரண்டாம் விதியை கூறி விசைக்கான சமன்பாட்டை வருவி. இப்ப இந்த வினால என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நியூட்டனுடைய இரண்டாம் விதியை நம்ம கூறி அதை எழுதி
அதுல இருந்து விசைக்கான சமன்பாட்டை நம்ம டிரைவ் பண்ணணும், கொண்டு வரணும். இப்ப ஆன்சர், இப்ப நமக்கு இரண்டாம் விதி ஏற்கனவே தெரியும். ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையானது அந்த பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு சமம். இது ஏற்கனவே இந்த டெபினிஷன் தெரியும், அதை நம்ம எழுதியாச்சு இந்த வரையறைய. இப்ப நம்ம அந்த நியூட்டனின் இரண்டாவது விசை, அதாவது ஒரு பொருளின் மீது செயல்படும் எந்த ஒரு விசையும் அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு சமம். அதை சமன்பாடு வடிவில் எழுதிட்டோம். F vector is equal to dp vector by dt. அடுத்த ஸ்டெப்ல F vector is equal to d by dt எழுதிட்டு, இப்ப P னா என்ன, நேர்கோட்டு உந்தம். அந்த நேர்கோட்டு உந்தம் எதுக்கு சமம்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி, அதாவது நிறை இன்டு திசை வேகத்திற்கு சமம். அப்ப P வெக்டார் எப்படி எழுதலாம்னா mv வெக்டார்னு எழுதுவோம். இப்ப m ஸ்கேலர், அதனால வெக்டர் சிம்பல் போடல. ஆனா vன்றது வெக்டர்ன்றனால வெக்டர் சிம்பல் போட்டுருவோம். அப்ப இங்க இருக்கிற இந்த P வெக்டாருக்கு பதில் நம்ம என்ன எழுதிக்கலாம், mv வெக்டார் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்ல F vector is equal to இந்த m வெளியில எடுத்துட்டு dv vector by dt ன்னு எழுதிடும். இப்ப இந்த இடத்துல dv by dt அப்படின்றது எதை குறிக்குதுன்னா திசைவேகம் மாறுபடும் வீதம். அப்ப திசைவேகம் மாறுபடும் வீதத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், முடுக்கம், ஆக்சிலரேஷன் சொல்றோம். இப்ப ஆக்சுவலா இந்த dv vector by dt அப்படின்றது எதுக்கு சமம்னா a வெக்டாருக்கு சமம். a வெக்டார்ன்றது வேற ஒண்ணும் கிடையாது, ஆக்சிலரேஷன், முடுக்கம். அதனால அடுத்த ஸ்டெப்ல இந்த dv வெக்டார் பை dt க்கு பதில் நம்ம என்ன போட்டுக்கிறோம், a வெக்டார் போட்டுக்கிறோம். சோ F vector is equal to ma வெக்டார். ஆக F னா என்ன, ஃபோர்ஸ், விசைக்கான ஒரு சமன்பாட்டை நம்ம டிரைவ் பண்ணியாச்சு. அதை பாக்ஸ் போட்டு காட்டியிருக்கிறோம். இப்ப அடுத்து வினா எண் 5, நிலைமத்தின் வகைகளை விளக்கு. இப்ப நிலைமம் அப்படின்னா என்ன நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு பொருள் தன்னுடைய ஓய்வு நிலையையோ அல்லது மாறா திசை வேகத்தில் இருக்கக்கூடிய இயக்க நிலையையோ தன்னிச்சையா அதுவே மாற்றிக்கொள்ளாத அந்த பொருட்களின் பண்பை தான் நிலைமம் படிச்சிருக்கிறோம். அதையே 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஓய்வில் நிலைமம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். தனது ஓய்வு நிலையை தானே மாற்றிக்கொள்ள இயலாத பொருளினுடைய தன்மை, அதாவது அந்த பொருளினுடைய இயல்பை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஓய்வில் நிலைமம் எனப்படும். இப்ப இதுக்கு எடுத்துக்காட்டு, ஓய்வு நிலையில் உள்ள பேருந்து ஒன்று இயங்கத் தொடங்கும் போது அப்பேருந்தில் உள்ள பயணிகள் நிலைமத்தின் காரணமாக திடீரென்று பின்னோக்கி தள்ளப்படுதல். இப்ப இத எக்ஸ்பிளைன் பண்ணணும் எப்படின்னா, இப்ப ஒரு பஸ் இருக்கு, அது ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கு, அதாவது ஓய்வு நிலையில இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப அதுல பேசஞ்சர்ஸ்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பயணிகள். அவர்களுடைய பாதங்கள், அதாவது காலின் அடிப்பகுதி அந்த பேருந்தோட அட்டாச்சா இருக்கு, ஒட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு அந்த பேருந்தை எடுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த கால் பகுதி பேருந்தோட சேர்ந்து நகர துவங்கும். ஆனா இதுவரைக்கும் அந்த ஓய்வு நிலையில இருந்த உடலின் மேற்பகுதியானது எதிரே இருக்க அது முயற்சி செய்யும், ஓய்வு நிலையிலேயே இருக்கதான் அது முயற்சி செய்யும். அதனால கீழ்ப்பகுதி முன்னோக்கி நகரும் பொழுது உடலின் மேற்பகுதியானது பின்புறமா என்ன செய்யும், கீழே விழுவது போன்று ஒரு நிகழ்வு ஏற்படும். அதுதான் எதுக்கு எடுத்துக்காட்டு, ஓய்வில் நிலைமத்துக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னா என்ன, மாறா திசைவேகத்தில் உள்ள ஒரு பொருள் தனது இயக்க நிலையை தானே மாற்றிக்கொள்ள இயலாத தன்மை இயக்கத்தில் நிலைமம் எனப்படும். அதே போலதான் ஒரு பொருளோ அல்லது ஒரு துகளோ ஒரு மாறாத திசை வேகத்தில் அப்படின்னா என்ன, ஒரு சீரான முடுக்கத்துல அப்படியே ஒரே ஸ்பீட்ல போயிட்டே இருக்கு. அப்ப அது தன்னுடைய இயக்க நிலையை தானே மாற்றிக்கொள்ள இயலாத தன்மை. அப்ப அது அதோடைய ஸ்பீடை தானா குறைச்சிக்கவும் முடியாது, அதனுடைய ஸ்பீடை தானா கூட்டிக்கவும் முடியாது, அல்லது அது இயக்க நிலையை மாற்றி ஓய்வு நிலைக்கு ஸ்டாப் ஆகவும் தானா முடியாது. அதுக்கு வெளியில இருந்து ஒரு விசை செயல்படுத்தப்பட வேண்டும். இதுக்கு பேர் தான் என்னது, இயக்கத்தில் நிலைமம். இப்ப இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா அதே பஸ்ஸை எடுத்துக்கலாம். நம்ம இயக்கத்தில் உள்ள ஒரு பேருந்தின் தடையை திடீரென்று அழுத்தும் போது பேருந்தில் உள்ள பயணிகள் நிலைமத்தின் காரணமாக முன்னோக்கி தள்ளப்படுதல். இப்ப அதே கான்செப்ட் தான், கொஞ்சம் டிஃபரன்ஸ். இப்ப ஒரு பஸ் போய்கிட்டு இருக்கு ஸ்பீடா, அதுல பேசஞ்சர்ஸ் எல்லாம் உட்கார்ந்தோ நின்றுகிட்டோ இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த ஃபீட், காலின் பாதங்கள் அந்த பஸ்ஸினுடைய பேருந்தினுடைய தரையோட ஒரே அட்டாச் ஆயிருக்கு, அதாவது அதை தொட்டு கொண்டு இருக்கு. அப்ப திடீர்னு டிரைவர் பிரேக் போடுறாரு. அப்ப என்ன செய்யும், பஸ் சடனா அந்த பேருந்து நின்றும். அப்ப அந்த பயணிகளின் பாதங்கள்
அந்த பேருந்தின் தரைப்பகுதியோடு ஒட்டி கொண்டு இருப்பதால அதுவும் டக்குன்னு என்ன செஞ்சிடும், பாதங்கள் வந்து ஓய்வு நிலைக்கு வந்துடும். ஆனா இதுவரைக்கும் மூவ்மெண்ட், அதாவது நகர்ந்து கொண்டிருந்த பயணிகளின் உடலின் மேற்பாகங்கள் வந்து அது எதுலயே இருக்கதான் முயற்சிக்கும், அது நகரவே தான் முயற்சிக்கும். அதனால அவங்க முன்னால போய் முன்னோக்கி போய் கீழே விழுவாங்க. இதுதான் என்னது, இயக்கத்தின் நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு. அடுத்து இயக்க திசையில் நிலைமம். தனது இயக்க திசையினை தானே மாற்றிக்கொள்ள இயலாத பொருளின் தன்மை இயக்க திசையில் நிலைமம் எனப்படும். இப்போ ஒரு பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில போயிட்டே இருக்கு, அதனுடைய திசையை மாத்தணும்னா அதுவாவே மாத்திக்கிற முடியாது. தன்னிச்சையா தான் செல்கின்ற அந்த திசை டைரக்ஷன் அந்த பொருள்னால மாத்திக்க முடியாது. அப்ப வெளியில இருந்து ஒரு வெளிப்புற விசை ஒன்று செயல்பட்டாலொழிய அது எந்த திசையில் செல்கிறதோ அதே திசையில் தான் செல்லும். இதுக்கு பேர் தான் இயக்க திசையில் நிலைமம். இப்ப இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, சுழற்சி இயக்கத்தில் உள்ள கல்லின் கயிறு திடீரென்று அறுபட்டால் அது வட்டத்தின் தொடுகோட்டு பாதையில் செல்லுதல். இப்ப வந்து சுழற்சி இயக்கம்னா என்ன, இப்ப ஒரு வட்ட பாதையில ஒரு கல்லை ஒரு நூல்லையோ கயிறுலையோ கட்டி அப்படியே சுத்திக்கிட்டே வரும். அப்ப அந்த கல்லு வந்து ஒரு வட்ட பாதையில போயிட்டே இருக்கும். ஆக்சுவலா அது வந்து அந்த கல்லினுடைய என்ன கிடையாது, திசை கிடையாது. அதை வந்து அந்த கயிறுனால் கட்டப்பட்டதுனாலதான் அது அந்த வட்ட வடிவ அந்த சுழற்சி இயக்கத்தை மேற்கொண்டுட்டு இருக்கு. அப்ப அந்த கயிறு திடீர்னு அறுபட்டால் அது அந்த வட்டப்பாதையிலேயே போகாம என்ன செய்யும், அந்த வட்டத்தின் தொடுகோடு, அந்த வட்டத்திற்கு வரையப்படுகிற தொடுகோட்டு திசை, அந்த டேஞ்சன்ட், அதன் வழியே அது வெளிநோக்கி வந்து கீழே விழுந்துரும். இதுதான் இயக்க திசை நிலைமத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. Now, question number 6. நிலைம குறிப்பாயங்கள் வரையறு. நிலைம குறிப்பாயங்கள் வரையறு அப்படின்னா என்ன? விடை, நியூட்டனின் முதல் விதி பொருந்தக்கூடிய குறிப்பாயங்கள் நிலைம குறிப்பாயங்கள் எனப்படும். இப்போ குறிப்பாயம் என்றால் என்னன்றதை அது தனியா நம்ம படிச்சிருப்போம். இப்ப நிலைம குறிப்பாயங்கள்னா என்னன்னா, எந்தெந்த குறிப்பாயங்கள்ல எல்லாம் நியூட்டனுடைய அந்த முதல் விதி பொருந்துதோ அந்த குறிப்பாயங்களை எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், நிலைம குறிப்பாயங்கள் சொல்லிக்கலாம். நிலைம குறிப்பாயங்களில் உள்ள பொருள் எவ்வித விசையும் தன்மீது செயல்படாத நிலையில் மாறா திசைவேகம் கொண்ட இயக்க நிலையிலோ அல்லது ஓய்வு நிலையிலோ காணப்படும். இப்ப ஒரு பொருள் வந்து நிலைம குறிப்பாயத்துல இருக்கு, அந்த நிலைம குறிப்பாயத்துல இருக்கிற அந்த பொருள் வந்து ஓய்வு நிலையில இருக்குன்னா அது எதிலேயே தான் இருக்கும், ஓய்வு நிலையிலேயே தான் இருக்கும். எப்ப வரைக்கும் இருக்குன்னா, வெளிப்புற விசை ஒன்று அதன் மீது செயல்படாத வரை அது ஓய்வு நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும். அதே போல அதே நிலைம குறிப்பாயத்துல மாறா திசை வேகத்துல ஒரு பொருள் இயங்கிக்கிட்டு இருக்கு, அதாவது ஒரே ஸ்பீட்ல மாறாத ஸ்பீட்ல ஒரு பொருள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த பொருளும் என்ன செய்யும், அது தன்னுடைய ஸ்பீடை மாற்றிக்கொள்ளவோ அல்லது அதனுடைய இயக்க நிலையை விட்டு ஓய்வு நிலைக்கு வரவோ அது என்ன செய்யாது, முயற்சிக்காது. எது வரைக்கும்னா அதன் மீது வெளிப்புற விசை ஒன்று செயல்படாத வரை அது அப்படி செய்யாது. அததான் என்ன சொல்றாங்கன்னா, நிலைம குறிப்பாயங்களில் உள்ள பொருள் எவ்வித விசையும் தன்மீது செயல்படாத நிலையில் மாறா திசைவேகம் கொண்ட இயக்க நிலையிலோ அல்லது ஓய்வு நிலையிலோ காணப்படும்னா என்ன, அதே கண்டிஷன்ல தொடர்ந்து இருக்கும். அப்படிப்பட்ட குறிப்பாயங்களுக்கு பேர் தான் என்னது, நிலைம குறிப்பாயங்கள். இப்ப அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. நிலைம மற்ற குறிப்பாயங்கள் வரையறு. நிலைம குறிப்பாயங்களை பொறுத்து முடுக்கமடையும் குறிப்பாயங்கள் நிலைமமற்ற குறிப்பாயங்கள் எனப்படும். இப்ப ஒரு நிலைம குறிப்பாயம் இருக்குன்னா அதை வச்சு பார்க்கும்போது இன்னொரு குறிப்பாயம் வந்து என்ன செய்யுது, முடுக்கமடையுது, ஆக்சலரேட் ஆகுது. அப்படிப்பட்ட குறிப்பாயத்தை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், நிலைமமற்ற குறிப்பாயம்னு சொல்லிக்கலாம். சோ இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. மேலும் சில 2-3 மதிப்பெண் வினாவிடைகளுடன் அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.